ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம உளுவு வந்து பாருங்கள் நல்லா முளக்கச்சி எடுத்துருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம், ரொம்ப ஸ்ட்ரென்த்துக்கு நல்லாவே நல்லதுங்க. இப்போ வந்து நம்ம இது எப்படி குழம்பு செய்யுதுன்னு பார்த்துடலாம். புளிக்குழம்பு இந்த உளுவில் வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. இது கொல்லன்னு சொல்லுவாங்க, உளுவன்னு சொல்லுவாங்க. குக்கரில் சேர்த்திடலாம். வெங்காயம் வந்துட்டு பாருங்கள், ஒரு வெங்காயத்தில் 2 பீஸ் பண்ணி இது மாதிரி சேர்த்துக்கலாங்க. நான் 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். பூண்டு வந்து சிறிதளவு சேர்த்துக்கலாங்க. இது சின்ன தக்காளியாக இருக்கிறதுனால 6 தக்காளி சேர்த்துக்கலாங்க. இது 1/4 kg இருக்கும். அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கலாம் தக்காளி. ஒரு உருளைக்கிழங்கு வந்து மேலே இருக்கிற பொட்டெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கலாங்க. இது வேகைக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி வந்து இந்தளவு சேர்த்துக்கலாம். எல்லாம் நம்ம சேர்த்துன ஐட்டம்ஸ் எல்லாம் கீழே இருக்குது. தண்ணி வந்து 1 இன்ச்சு மேலே இருக்கணுங்க. குக்கர் வந்து மூடி போட்டுடலாங்க. 3 விசில் தரலாங்க. 3 விசில் ஆச்சுங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்துடலாங்க. பாருங்கள், நம்ம எது எல்லாமே எடுத்து போட்டது எல்லாமே இப்போ அப்படியே ஆற விட்டுருக்குங்க. இந்த வெங்காயம், பூண்டு, தக்காளி, இந்த உளுவு எல்லாமேங்க. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஆறட்டுங்க. நல்லா ஆறிட்டு இருக்குங்க. இப்போ மிக்ஸி ஜாருக்கு போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து ஆச்சுங்க. இது வந்து குழம்பு மிளகாய் பவுடருங்க. இது 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி விடலாங்க. நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். நைஸாக அரைச்சி ஆச்சுங்க. நம்ம வேக விட்ட உளுவும் வந்துட்டு தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்குங்க. இதை வந்து வேறு பதத்துக்கு மாற்றிக்கலாம். தண்ணி வந்து எடுத்து வச்சாச்சுங்க. பாருங்கள், இதுலேயே வந்து கொஞ்சம் உளுவு நிறையவே இருக்குது. நான் கொஞ்சோண்டு தான் நான் அரைச்சிருக்கேன் நைஸாக. 3 ஸ்பூன் ஆயில் விடலாங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடான பிறகு நம்ம வடகம் சேர்த்திக்கலாங்க. வடகம்னாக்கா நீங்கள் கடுகு கூட சேர்த்திக்கலாம். கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்திக்கலாங்க, சிறிதளவு. பாருங்கள், வடகம் வந்து நல்லா பொரியுது. இப்போ வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். கருவேப்பிலையில் சிறிதளவு சேர்த்திக்கலாங்க. இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருக்குங்க. நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துடலாம். உளுவு தண்ணியும் சேர்த்துடலாங்க. நம்ம அப்பயே உருளைக்கிழங்கு வேக வச்சதால நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்திடலாம். உப்பு 1 ஸ்பூன் சேர்த்திடலாங்க. மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது வந்துட்டு நமக்கு ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே வெந்திருக்கிறது தான். ஏன்னா ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணி இல்லாமல் கரெக்டாக பார்த்து எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்திக்கலாங்க. நான் வேக விட்டு தண்ணி எனக்கு சரியாக போச்சு. பாருங்கள், இந்தளவு நல்லா வந்துருக்கு கட்டியாக. இப்போ நல்லா கொதிக்கிட்டுங்க. இது வந்துட்டு ஒரு 10 நிமிஷம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், இப்போ ஒரு கொதி வருது. இப்போ வந்து நம்ம புளிசாறு வந்து நான் கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ இதையும் சேர்த்துடலாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. 10 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக கொதிக்குது. 10 நிமிஷம் ஆனாலும் கட்டியாக வந்து குழம்பு வந்துட்டு நல்லா கலரெல்லாம் சேஞ்சாக இருக்குது. இப்போ வந்து உளுவு குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. உளுவு குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு மெத்தடுங்க. கண்டிப்பாக செஞ்சு இது மாதிரி சாப்பிடுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் விமனே அமர்த்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.